இன்றைக்கான ஃபேக்ட் நம்பர் 50ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா முக்கிய சட்ட திருத்தங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். 101வது சட்ட திருத்தம் 2016. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பற்றிய ஒரு சட்ட திருத்தம், சரக்குகள் மற்றும் சேவை வரிக்கான ஒரு சட்ட திருத்தம் தான் 101வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் 102வது சட்ட திருத்தம் 2018 எதை பற்றி சொல்லுன்னு பார்த்தோம்னா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கான அரசியலமைப்பு அந்தஸ்தை வழங்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் தான் 102வது சட்ட திருத்தம். அந்த 103வது சட்ட திருத்தம் 2019 என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு அந்த மாணவர் சேர்க்கையிலையும் அரசு வேலைவாய்ப்பிலையும் 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்திருத்தம் தான் 103வது சட்ட திருத்தம். 104வது சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்டி இனத்தவருக்கு சட்டப்பேரவையில் சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 10 ஆண்டுகள் சரிங்களா, சட்டப்பேரவையில் மட்டும் இல்லாமல் மக்களவையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 10 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வரப்பட்ட மசோதா சட்டத்திருத்தம் தான் 104வது சட்டத்திருத்தம். அது மட்டும் இல்லாமல் மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் ஆங்கிலோ இந்தியருக்கான பிரதிநிதித்துவத்தை நீக்குவதற்கான ஒரு சட்டத்திருத்தம் தான் 104வது சட்டத்திருத்தம் 2019. அது 105வது சட்ட திருத்தம் 2021 என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கிய இந்த வகுப்பினர்களுக்கு அந்த பட்டியலை அடையாளம் காணக்கூடிய சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கிய வகுப்புகளுக்கான பட்டியலை அடையாளம் காணக்கூடிய ஒரு உரிமை வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் அந்த அதிகாரத்தை பிரித்து கொடுத்துரும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கும். அவர் தான் கமிட்டி அமைச்சு ஐடென்டிஃபை பண்ணுவார். ஆனால் இந்த ஒரு உரிமை யாருக்கு இப்போ வழங்கப்பட்டது என்று பார்த்தால் மாநிலங்களுக்கும் மாநிலவுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டே கொடுத்துட்டாங்க. நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டே கொடுத்துட்டாங்க. சேம் டைம் என்ன பண்ணலாம் நம்ம யூனியன் பிரதேசத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இதுக்கான சட்டத்திருத்தம் இப்போ குடியரசு வாங்கி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்கப்பட்ட சட்டத்திருத்தம் தான் 105வது சட்டத்திருத்தம் 2021. அடுத்து 106வது சட்டத்திருத்தம் கடைசியாக கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் 2023. இது பெண்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு, தட் மீன்ஸ் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு எங்கே அப்படின்னு பார்க்கும்போது லோக்சபா பாராளுமன்றத்திலையும் சரி, சேம் டைம் சட்டசபையிலும் சரி, சட்டப்பேரவையிலும் சரி 33% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரு சட்டத்திருத்தம் தான் 106வது சட்டத்திருத்தம் 2023. இந்த 6 சட்டத்திருத்தங்கள் தான் ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் ரொம்ப முக்கியமானது குரூப் 4க்கு.